என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணித்தேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை, நம்ம போய் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. என் பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள் பெரும்பாடு பற்றீர்கள்ங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்வோடு அதை பகிர்ந்துக்கிறேன். ஆனால் உறுதியாக வெல்லும், அதில் எந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டியதில்லை. எவருக்காகவும் எதுக்காகவும் பதவிக்காக அற்ப பணத்திற்காக போயிட்டு சமரசம் செஞ்சுட்டு செய்ய மாட்டோம். சீமானை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாருக்கும் தெரியும். சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் இந்த தேர்தல் களத்தில் எவ்வளவு எஃபோர்ட்டை கொட்டினாங்க, எவ்வளவு உழைப்பை கொட்டினாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைக்கல அப்படிங்கிறப்போ யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அதை மாதிரி உடஞ்சி அந்த வலி அப்படிங்கிறது வெளிப்பட்டு தான் ஆகும். சீமான் ஆக்சுவலாக பொதுவாக அதை மாதிரியான மனிதர் கிடையாது. ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா உடஞ்சி போகிற மனிதர் கிடையாது. அப்படி உடஞ்சி போகிற மனிதராக இருந்தால் 2016 1% வாங்குறப்போவே கட்சியை கலைச்சிட்டு போயிருப்பாங்க. அதுலேருந்து போராடி 3%, அதுலேருந்து போராடி 6%, அதுலேருந்து போராடி 8% அப்படின்னு கொண்டு வந்து இந்த தேர்தல் களத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையோட, ஒரு பெரிய ஆர்வத்தோட, அவ்வளவு உழைப்பை, அவங்கள்ட்ட இருக்கிறது காசு படம் கிடையாது, உழைப்பு மட்டும்தான். ஸோ அந்த உழைப்பை எந்த அளவுக்கு கொட்ட முடியுமோ கொட்டணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும். இந்த தேர்தல் வந்து நமக்கு ஒரு ஜம்ப் இருக்கணும் அப்படின்னு பெரிய அளவு உழைப்பை கொட்டினாங்க. அவங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு முழுசாக உடைக்கப்பட்டதுனால, ஒன்றுமே இல்லாத போனதுனால இவ்வளோ பெரிய வருத்தத்தை நம்ம சீமான் அவர்கள்கிட்ட பார்க்க முடியுது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிஎம் ஆயிடணும், இல்லை அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் ஆகிடும் அப்படிங்கிறதுலாம் இந்த தேர்தலில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு கிடையாது. அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னு தெரியும். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா காரைக்குடியில் சீமான் அவர்கள் ஜெயிச்சிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும். இது இல்லாமல் கூட ஒரு 2-3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிடணும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து. இது இல்லாமல் நமக்கு 8.2% வாக்கு இருக்கா, அதுலேருந்து ஒரு 10, 12 இல்லை 13, 14 அந்த ரேஞ்ச் அளவுக்கு நம்ம உயர்ந்துடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கான உழைப்பு அப்படிங்கிறத கொட்டியிருந்தாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு நடக்காமல் போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இருந்ததுலேருந்து அப்படியே சரிஞ்சு வந்து 3.5% நின்னது அப்படிங்கிறது சீமான் அவர்களால் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களால மட்டும் கிடையாது. நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராலையுமே ஏற்றுக்க முடியல. தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு விஷயத்த நமக்கு கிளாரிட்டியாக கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னா மக்கள் வந்து மாற்றத்துக்கு தயாராக இருக்காங்க. அவங்க இன்னைக்கு தயாரானவங்க கிடையாது, ஒரே நாளில் வந்த புரட்சி கிடையாது. மனசுக்குள்ள மக்கள் மனசில் வந்து ஒரு 10 வருஷமா 15 வருஷமா அந்த மாற்றத்துக்கான தேவை, அந்த தேடல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனால் இங்கே அதிமுக திமுக அப்படிங்கிற 2 ஆப்ஷன் தான் பெரிய அளவில் இருந்ததுனால அதுக்கே போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு விஜய் மாதிரி ஒரு சினிமா நடிகர், ஒரு பெரிய பிரபலம், ஒரு கதாநாயகன் உள்ள வரப்போ மக்கள் வந்து அவர் தான் நம்ம மாற்று அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக போயிருக்காங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தை மாற்றுன்னு நம்பின எவ்வளோ பேர் நம்பி தான் இப்போ சிஎம் ஆக்கியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சில சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சியும் ஒரு மாற்று அப்படின்னு நம்பி இங்கே அவங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் வாக்கு 60 லட்சம் வாக்கு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்திருக்கும். என்னப்பா எல்லாரும் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இனிமே இருக்காது, இந்த சரிவுக்கு அப்புறம் அந்த கட்சியால் எழுந்து வர முடியாதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அப்படி கிடையாது. சீமான் அவர்கள் அதை மாதிரி ஒரு மனதிடம் இல்லாத நபர்லாம் கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு, சீமான் அவர்கள் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே சொல்கிறேன், அவங்களாம் இதை அடித்து நொறுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக மேலே வருவாங்க. ஏன்னா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய தத்துவங்கள், அந்த கொள்கைகள் எல்லாம் வந்து ஒரு நீண்ட நெடிய காலம் எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கு போராட அவங்க தயாராக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சில பேர் வந்து நான் விஜய் வந்து மக்கள் புரட்சி நடந்துடுச்சு, அது விஜய்க்கு ஆதரவாக நடந்துடுச்சு அப்படின்னு வீடியோ போடுறப்போ நிறைய பேர் வந்து திட்டுறீங்க. அது அப்படி கிடையாது. மக்கள் புரட்சி நடந்துடுச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது விஜய் வந்திருந்தாலும் சரி, இல்லை அஜித் வந்திருந்தாலும் சரி, யார் வந்திருந்தாலும் மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் தான் நமக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு சிஎம் அப்படிங்கிறப்போ அதில் என்ன நடக்குது, அந்த அரசியலுக்குள்ளே என்ன விஷயங்கள் போகுது, ஆட்சி அமைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, சரியான ஆட்சியை விஜய் அவர்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். சீமான் அவர்களுடைய அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு உழைப்பை கொட்டி இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சதை நம்மளாலேயே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறப்போ சீமான் அவர்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க, சீமான் அவர்கள் கூட இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து என்ன ஒவ்வொரு நகர்வையும் எப்படி எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நானுமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம்.
நன்றி.